Hi guys, welcome to Kavithro, man of my word. So இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தன் ப்ரோக்ராமிங்கில் யூனிட் 3ல லோக்கல் அண்ட் குளோபல் ஸ்கோப்னா என்னன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பைத்தன் ப்ரோக்ராமிங்கில். அண்ட் இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணப்பட்ட வீடியோஸோ இதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கவலைப்படாதீங்க. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட் லிங்க் இருக்கும். அது மூலயமா இதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸும் சரி தான், இல்லை இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோஸும் சரி தான், நீங்கள் ஆர்டர் வைஸாக இருக்கும், நீங்கள் அங்கே பார்க்கலாம் கைஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் குளோபல் ஸ்கோப் அண்ட் லோக்கல் ஸ்கோப்புக்கு முதல்ல ஸ்கோப்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸ்கோப்னா அவைலபிலிட்டி, எந்த இடத்துல வரைக்கும் அது அவைலபிளாக இருக்குன்றதை நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்கோப்புன்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் குளோபல் ஸ்கோப்னா லோக்கல் ஸ்கோப்புக்கும் என்னன்றதை நம்ம இப்போ ப்ரோக்ராம் மூலயமா பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் 3ன்னு ஒரு வேல்யூ யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பி அப்படின்னு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் 2ன்னு சேவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணுறேன். இதில் பிரிண்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணோன்னா 5ன்ற ஆன்சர் கரெக்டாக வருது. ஸோ அப்போது இந்த ஏன்ற வேரியபிளால் என்ன பண்ண முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டால் என்ன பண்ண முடிஞ்சுது, இந்த வேல்யூ அக்சஸ் பண்ண முடிஞ்சுது. அதாவது ஏன்ற வேரியபிள்குள்ளே இருக்க 3ன்ற வேல்யூயை அக்சஸ் பண்ண முடிஞ்சுது. இங்கேயும் அந்த பீன்ற வேரியபிள் இருக்க 3ன்ற வேல்யூயை அக்சஸ் பண்ண முடிஞ்சதுனால தான் நமக்கு ஆன்சர் கரெக்டாக கம்ப்யூட் ஆகி வந்துச்சு. இதுவே இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இதுவே நான் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன் டெஃப்னு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா TES அப்படின்னு நான் பேர் வைக்கிறேன். அண்ட் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எந்த பேராமீட்டரும் இல்லை. அண்ட் ஜஸ்ட் உள்ளே இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டு. இப்போ இது உள்ளே நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் A + B அப்படின்னு கொடுக்குறேன். ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிவிட்டேன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பிரிண்ட் A + Bன்னு கொடுத்துருக்கேன். இந்த ஏன்ற வேரியபிளோட வேல்யூ இங்கே இருக்குது 3ன்னு, அண்ட் இந்த பீன்ற வேரியபிளோட வேல்யூ 2ன்னு இந்த இடத்துல இருக்குது. இப்போ இங்கே இருக்க A + Bயால் இங்கே இருக்க ஏவும் 2வையும் அக்சஸ் பண்ண முடியுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஒரு ஃபங்க்ஷன் ரன் ஆகணும்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணணும். ஃபங்க்ஷன் காலிங். ஓகே, ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இப்போ ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோம். இப்போ 5ன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகுது. அண்ட் இந்த மாதிரி உங்களால் ஒரு ஃபங்க்ஷனை எங்கேருந்து வேணாலும் கால் பண்ண, அதாவது ஒரு வேல்யூவை எங்கே இருந்தாலும் அக்சஸ் பண்ண முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே என்ன பண்ணோம்னா ஃபங்க்ஷனுக்கு வெளியிலேருந்து அக்சஸ் பண்ணோம். அங்கேயும் என்னாச்சு, பிரிண்ட் A + B அக்சஸ் பண்ண முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா A Bன்ற வேரியபிளோட வேல்யூ அக்சஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் நம்மளால் அக்சஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா குளோபல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம இப்படி இந்த இடத்துல நம்ம கொடுத்த வேல்யூஸை நம்மளால் எல்லா இடத்துலையும் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் அக்சஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. அந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியே என்ன பண்ண முடியுதுன்னா அந்த வேல்யூ அக்சஸ் பண்ண முடியுது. அப்படின்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா குளோபல் ஸ்கோப், இல்லை குளோபல் வேரியபிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதோட ஸ்கோப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குளோபல், எல்லா இடத்துலையும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா இந்த ஏன்ற வேல்யூவும் பீன்ற வேல்யூவும் இந்த வேரியபிளை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்னா 2, 3ன்ற வேல்யூ அக்சஸ் பண்ண முடியுதுல்ல. ஸோ அதான் நம்ம குளோபல் ஸ்கோப்புன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஸ்கோப்புன்னு நம்ம எப்படி சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்களா, இந்த A = 3ன்றதையும் இதெல்லாம் என்ன பண்ணுறேன்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நான் ஃபங்க்ஷனை திருப்பி நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3, 5ன்ற ஆன்சர் வந்திருக்கு. ஓகேவா கைஸ். இப்போ இங்கே இருக்க A = 3, B = 2ன்றது ஃபங்க்ஷனுக்குள்ளே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அண்ட் பிரிண்ட் A + Bன்றது என்ன ஆகிடுச்சுன்னா வந்துருச்சு. இப்போ நான் இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கும் வெளியே கொண்டு வந்துட்டேன். ஓகேவா. ஸோ இப்போ இந்த பிரிண்ட் A + Bன்றது ஃபங்க்ஷனுக்குள்ளே இல்லை, ஃபங்க்ஷனுக்கு வெளியே இருக்குது. இப்போது இது ரன் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா எரர் வருது. என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா A is not defined அப்படின்னு ஏன்ற ஒரு வேரியபிளே இல்லை அப்படின்னு சொல்லுது. ஏன்ற வேரியபிளில் நான் தான் இங்கே ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்துருக்கேனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஃபங்க்ஷன் ரன் ஆகாதனால வரலையோ. பிரிண்ட் ஆகும்போது ஃபங்க்ஷன் ரன் ஆகலை. ஃபங்க்ஷன் ரன் ஆகியிருந்தால் தானே A = 3 அசீம் ஆகிருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு லாஜிக் இருக்கும். ஸோ அந்த லாஜிக்கை நம்ம திருப்பி டெஸ்ட் பண்ணுவோம். ஃபங்க்ஷனை ரன் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் ரன் ஆச்சுன்னா A = 3, B = 2ன்ற வேல்யூ அசீம் ஆகிடும். அதை பிரிண்ட் பண்ணும்போது 3 + 2 5 அப்படின்னு வந்துடும். ஓகேவா. இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா திருப்பியும் வரல, A is not defined வருது. இது எதனால காரணம், நம்ம முன்னாடியாவது ஃபங்க்ஷனை கால் பண்ணல, அதனால நடக்கலை. இப்போ தான் காலம் கரெக்டாக பண்ணிட்டோம், ஏன் வரலன்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் டிக்ளேர் பண்ணி யூஸ் பண்ணுற எல்லா வேரியபிளோட ஸ்கோப்புமே வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஸ்கோப். இது எல்லாத்தையுமே உங்களால் இந்த வேரியபிள்ஸோட வேல்யூஸை உங்களால் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே தான் அக்சஸ் பண்ண முடியுமே தவிர இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எந்த ஒரு வேல்யூஸுமே உங்களால் அக்சஸ் பண்ண முடியாது. இப்போ நான் ரன் பண்ணும்போது 5ன்னு வந்துருச்சு பாருங்கள். ஸோ இதை தான் இந்த வேரியபிள்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
லோக்கல் ஸ்கோப்புன்னு சொல்கிறோம். எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம டிக்ளேர் பண்ண எந்த ஒரு வேரியபிளோட வேல்யூமே நம்மளால் என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே அவுட் சைடு தான் ஃபங்க்ஷன் நம்மளால் என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்சஸ் பண்ண முடியாது. அதனால தான் இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் ஸ்கோப் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதையே நம்ம ஃபங்க்ஷனுக்கு வெளியே டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா இது குளோபல் ஸ்கோப் ஆகிடுது. ஏன்னா அந்த வேரியபிள்ஸை எல்லா இடத்துலேருந்து நம்மளால் அக்சஸ் பண்ண முடியுதுல, அதனால தான் குளோபல் ஸ்கோப் வேரியபிள். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்துருக்கிறதா என்ன சொல்லுவாங்க, லோக்கல் ஸ்கோப் வேரியபிள்னு சொல்லுவாங்க கைஸ். உங்களுக்கு புரிஞ்சுருக்க நம்புகிறேன். குளோபல் ஸ்கோப்னால் எல்லா இடத்துலையும் அக்சஸ் பண்ண முடியிற வேல்யூஸை நம்ம என்ன சொல்லுவோம், குளோபல் ஸ்கோப்னு சொல்லுவாங்க. லோக்கல் ஸ்கோப்புன்றது ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்குள்ளே இல்லை பர்டிகுலர் பிளேஸ்க்குள்ளே மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியுன்றதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் ஸ்கோப்னு சொல்லுவோம். ஓகே கைஸ், இப்போ இந்த ப்ரோக்ராமோட எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த டெஃபினேஷனுக்குள்ளே a = 3 அண்ட் b = 4. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணும்போது என்ன ஆகும்னா a = 3 b = 4னு அஸ்யூம் ஆகிடும். நெக்ஸ்ட் print a + b. இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள், எரர் தான் வரும். ஏன் எரர் வருதுன்னு நமக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா அந்த a அண்ட் bன்றது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஸ்கோப் வேரியபிள்ஸ். அதாவது இந்த டெஃபினேஷன் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா அது யூஸ் பண்ண முடியும். வெளியே வந்து இந்த வேல்யூஸ் அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ எப்படி இந்த அக்சஸ் பண்ண வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பைத்தான் அதுக்கு ஒரு வழி கொடுத்துருக்காங்க. குளோபல் அப்படின்னு சொல்லி ஒரு கீவேர்டு இருக்குது. அதுக்கு பக்கத்தில் உங்கள் வேரியபிளை கொடுக்கணும்னு, அதாவது நீங்கள் எந்த வேரியபிள் தான் வந்து குளோபலைஸ் பண்ண போகிறீங்களோ அந்த வேரியபிளோட நேமை கொடுக்கணும். இங்கே நான் வந்து a அண்ட் bன்ற வேரியபிள், ஸோ அதனால் a, b கொடுக்குறேன். இன்னும் வேரியபிள்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா c அப்படின்னு அந்த வேரியபிளை கம்மா கொடுத்துக்க வேண்டியதாக நீங்கள். இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள், 7 அப்படின்ற வேல்யூ கிடச்சிருச்சு. 7ன்ற வேல்யூ எனக்கு இப்போ அங்கே கிடச்சிருச்சு. இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் ஒரு லோக்கல் ஸ்கோப் வேரியபிளை எப்படி குளோபல் ஸ்கோப்புக்கு மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குளோபல் அப்படின்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி a, b அந்த லோக்கல் ஸ்கோப் வேரியபிள் நேமை நீங்கள் மென்ஷன் பண்ணாலே போதும். நீங்கள் அதை லோக்கல் ஸ்கோப்லேருந்து குளோபல் ஸ்கோப்புக்கு மாற்றிடலாம் கைஸ். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு லோக்கல் ஸ்கோப் அண்ட் குளோபல் ஸ்கோப்னா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஒரு லோக்கல் ஸ்கோப் வேரியபிள் எப்படி குளோபல் ஸ்கோப்புக்கு மாற்றுறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. லவ் யூ கைஸ். அண்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்போசிஷன் இல்லை அண்டு ரிகர்ஷன் ஃபங்க்ஷன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம்.